திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த வீரகமோடு பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் பியருக்கு ₹5 குவார்ட்டருக்கு ₹10 கூடுதலாக கேட்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. ₹5 யார் கொடுக்கணும் அதுக்கும் எடுத்துன்றாரு. நிறைய நடக்க சொல்லிக்கிறாங்களா? அவர் வந்து நான் இதெல்லாம் சொல்றேன். லீவு 4 நாள் நான் வந்துக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த வீரகமோடு பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் பியருக்கு ₹5 குவார்ட்டருக்கு ₹10 கூடுதலாக கேட்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் விஜயகுமார். விஜய், வணக்கம். என்ன புகார் விஜய், நீங்க பதிவு பண்ணலாம்? திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே செயல்படும் வீரராகவ மேடு பகுதியில் செயல்படக்கூடிய டாஸ்மாக் கடை. இந்த கடையில் குறிப்பிடும்படியாக அந்த டாஸ்மாக் கடைக்கான அந்த பெயர் பலகையோ அல்லது அதற்கான அந்த டாஸ்மாக் கடைக்கான எண்ணம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது. சம்பந்தப்பட்ட கடையில் தொடர்ந்து அந்த பீர் பாட்டிலுக்கு பீருக்கு ₹5 குவார்ட்டருக்கு ₹10 பீருக்கு ₹5 என அதிக விலை செய்து விற்பனை செய்யப்படுவதாக அந்த மதுப்பிரியர்கள் இந்த காணொலி பதிவு செய்துள்ளனர். அதில் அவ்வாறாக அந்த பீர் பாட்டில் டின் பீர் வாங்கும் பொழுது அதிகப்படியாக ₹5 கேட்கும்படியாக காட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரும்ப இது யாருக்காக வாங்கப்படுகிறது, எதற்காக வாங்கப்படுகிறது என்ற மதுப்பிரியர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகின்றனர். அப்பொழுது அந்த கடையின் விற்பனையாளர் அந்த ₹5 திருப்பி கொடுத்துகிறார். மேலும் தொடர்ந்து இந்த காட்சி செய்யப்படும் இந்த வீடியோ பதிவு செய்யப்படுவதை உணர்ந்த அந்த கடையின் விற்பனையாளர் அடுத்து வரும் வாடிக்கையாளர்களிடம் அதிக பணம் வாங்காமல் அந்த சரியான விலையை வாங்குவதாகவும், மேலும் அதற்கு முன்னதாக அங்கு அந்த முறை வாங்கிய ஒரு முதியவர் இதற்கு முன் தன்னிடம் அதிக பணம் வாங்கினீர்களே, இப்பொழுது ஏன் சரியாக வாங்குகிறீர்கள், இந்த பணம் எங்கு செல்கிறது என்ற வாதியிடும் காட்சி தெளிவாக பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த குவார்ட்டருக்கும் இந்த பீருக்குமாக அதிக விலை கொடுத்து அந்த மக்களிடமிருந்து பணம் வசூலிப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது. இது குறித்த அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்.